பொதுவா நான் பிறந்த நாள பெரிய அளவுல ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவா கொண்டாடுறது இல்ல. நீ எல்லாம் ஏன் பிறக்கிற, நீ எல்லாம் ஏன் பிறக்கணும், நீ எல்லாம் பிறந்து என்ன பயன் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். கருணாநிதியால வாழ்க்கையில எதையுமே உருப்படியா செய்ய முடியாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அடையாளமே நீ. பொதுவா நான் பிறந்த நாள ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவா கொண்டாடுறது இல்ல. Happy birthday, day to you. Happy birthday, day to you. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய சமூக செயற்பாட்டாளர் திரு அமீர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம். யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் ஆடு புருஷன் அமீர். ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடலுறவு கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே. ஏய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? அதையும் நீங்க தடுக்கிறீங்க. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா ரெண்டு பேரும் பண்ணிக்கிற வேண்டியது. அந்த உணர்வை நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க. வற்புறுத்தி எதுவும் செய்ய போறது இல்லையா? என்னையாது உள்ள ஒருத்தன் என்ன பார்த்தா டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மன மாணிக்கிறான். ஆடு புருஷ அமீர் போதை பொருள் கடத்தினியா கடத்தலையா? ஜாபர் சாதிக்கு உன் ஃப்ரெண்டா இல்லையா? போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக், இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எனக்கு என்ன டவுட்னா, நீங்க ரொம்ப காலமா அண்ணன் தம்பியாவே தான் இருந்தீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எங்க அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு? யார் தமிழர் அப்படின்றத அந்த ரத்த டெஸ்ட் நமக்கு வேணாம். அப்பவே இது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன் அண்ணன்ட்ட. நான் தமிழன் சொல்றேன். நீ என்ன நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு கேள்வி அடிச்சிருக்கிற? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு இவளாலும் திராவிடன். யாரா திராவிடன்? திராவிடம் என்பதை தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. நான் தமிழன் சொல்றேன். என்னைய போல தமிழன் உணர்றவன் என் பக்கத்துல வந்து நிக்கிறான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு. உங்களை நீங்க தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. பாண்டிய தமிழரான்ற கேள்வி வரும். எப்படி நம்ம வீரமாமுனிவரை ஏத்துக்கிறோமோ, எப்படி இங்க வீரமாமுனிவரை இந்த மண்ணில் ஏத்துக்கிறாங்களோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேற ஒண்ணு. நான் தமிழ் மாணவனா, நான் பிறப்பால் இல்லைங்கிற நான் சொன்னேன். பின்னாடியே பாண்டியன் தான் போட்டு வச்சிருக்கேன். சீமானோருடைய கட்சியோட ஐடியாலஜி என்னவா இருக்குது? தமிழர்கள் ஆளணும், மற்றவர்கள் வாழணும். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். இல்லனே, நமக்கு முன்னோடி யாருன்னு பார்க்கணுமா இல்லையா? நமக்கு முன்னோடியா களத்தில் நின்றவர்கள் யாருன்னு பார்க்கணும்ல. நான் வைகோவுடைய பயணம் இருக்கு, ஐயா கலைஞர் குடும்பத்துடைய பயணம் இருக்கு. எல்லாவற்றையுமே இவர்களை பூரா தெலுங்கர்கள்னு நான் ஒதுக்கி வைக்கிறது அது ஒரு நன்றி கெட்டத்தனம் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்படல விருதே தப்புடா ரோட்ல. நீங்க சிறுபான்மையினர் அவரை சொல்லாதீங்க, அவன் என் தமிழன் அப்படின்னு சொல்றது வார்த்தைக்கு கேட்க அழகா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? அமீர் தமிழன்றார். அமீர் தமிழன்றதுனால அமீருக்கான தமிழன் என்று சொல்வதால் எனக்கு வேண்டிய சலுகைகள் கிடைச்சிருமா? அப்ப சலுகைக்காக நம்ம இனத்தையும் மொழியும் விட்டு கொடுத்துருவோமா? ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். அவர் கேட்கிற லாஜிக் பாருங்களேன். இளையராஜா பெரும்பான்மை, யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை. காமெடியா இல்லையான்னு கேக்குறாரு. காமெடி எல்லாம் கிடையாது. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. அவர் இந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டாரு. அப்ப சிறுபான்மை எப்படி ஆயிடுவாரு? அவர் அந்த சலுகையை பெற வந்துட்டாரு. அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். சலுகையை பெறுவதற்கு எல்லாரும் மதம் மாறி இருந்துடலாம். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. சலுகை பெறுவதற்கு எல்லாருமே ஜாதி மாறி, ஜாதி பேர் எல்லாம் இனம் மாறி. அப்படியா? இருக்கு, ஒரு தேவைக்கு மாறினா தப்பு இல்ல. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? நீங்க இல்ல இது இறையியல் கொள்கையினால மாறல. நீங்க சொல்ற தேவைக்கு மாறறது இந்த மதமாற்ற சிந்தனையுமே கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இவன் மைனாரிட்டின்னு சொல்லிட்டா அப்புறம் இவர் கவுண்டர், இவர் தேவர், இவர் முக்குளத்தோர், இவர் இப்படி கொண்டு போயிடுறீங்க. நான் தமிழன், நாம் தமிழர். ஆமா, நாம் தமிழர் தான். யார் இல்லைன்னு சொன்னா? இல்லைன்னு யார் மறுத்தது? நீங்க தானங்க வந்தீங்க. நீங்களே ஒப்புக்கொண்டது போல திரு சீமானுக்கு உங்களுக்கு கான்வர்சேஷன்ல முதல்ல யார் தமிழ்னு பேசாத சொன்னது. ஆமா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? இன சுத்திகரிப்பு வேணான்னு தான் நான் சொல்றேன்.
இது என் நிலம், இது என் நாடு. இதில் வாழுகிற உரிமை எவருக்கு இருக்கு? ஆளுகிற உரிமை தமிழர் எங்களுக்கு தான் இருக்கு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. அவர் ரொம்ப தெளிவா கேட்கிறார். ஆந்திரால போய் நம்ம அரசியல் பண்ண முடியுமா? அங்க கர்நாடகால பண்ண முடியுமா? மகாராஷ்டிரால பண்ண முடியுமா? அவங்க எல்லாம் பண்ணா அவங்களுடைய பற்று, நாம் பண்ணா இன சுத்திகரிப்பு. இல்லங்க, நீங்க இங்க இருந்து போய் பண்ண முடியாது. ஆந்திராவிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு தமிழர் பண்ண முடியும் இல்லையா? இதுவரைக்கும் இந்தியால ஒரே ஒரு முதலமைச்சரை காட்டுங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப சார், அதனாலதான் அவர் உங்க மேல கோவப்படுறது. நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க கோவப்படுறது. முதல் கோவம் இருக்கு அங்கதான் வருது. நான் போடுவேன். எப்ப போடுவேன் தெரியுமா? நீங்க உங்களுடைய பார்வையில் போல தமிழகத்தில் 2வது பெரிய கட்சியா நாம் தமிழர் வரும்பொழுது இவங்களை பூரா ஒன்றிணைச்சு போட. சார், நீங்க போட்டா தானே சார் 2வது பெரிய கட்சி. இது என்ன சார் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஓட்டு போட்டா ஜெயிக்கும். லூஸ் இல்லனே, மென்டல். அப்படிலாம் இல்லனே. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு எப்பனே வாக்களிச்சாங்க? எப்பயுமே வாக்களிச்சுட்டு இருக்கீங்க. இருனே, நாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அரசியல் அரிச்சொலி தெரிஞ்சவர் சொல்லுவாரு, முஸ்லிம்களுடைய ஓட்டும் கிறிஸ்தவருடைய ஓட்டும் திமுக காங்கிரஸ் ஓட்டு வங்கி. இஸ்லாமியர்கள் என்றைக்காவது நாம் தமிழர் கட்சியை தனக்கு எதிரான கட்சின்னு சொன்னாங்களா? பிஜேபி இந்தியால வென்றுச்சு. தமிழ்நாட்டுல 5-10 வெள்ள போகுது. நீங்க பூரா பிஜேபி ஓட்டு போட்டுருவீங்களா? எதுக்கு போடணும்? வெள்ள போற கட்சி ஏன் கருத்தியலா எப்பவுமே எனக்கு தூரமா என்னங்க? அந்த பக்கம் வெள்ள போற கட்சி இல்ல. அப்படி பார்த்தா அதிமுக கூட வெள்ள போற. அப்ப வாங்க, அப்ப சீமானோட கருத்தியலா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பக்கம் போடி, இந்த பக்கம் போனா அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம். இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? நான் அவர் வெள்ளட்டும் நான் ஓட்டு போறேன்றீங்க. அதுக்கப்புறம் கருத்தியலா ஒத்து வரட்டும்ன்றீங்க. இதான் ஒண்ணு. என்னுடைய பதில முழுசா வாங்கினா தானே நான் ஒன்னொன்னுக்கும் சொல்ல முடியும். நீ கேள்வி மேல இன்னொரு கேள்வியை தொடுக்கும் போது என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நான் தான் முன்னாடி நிப்பேன், நீங்க எல்லாம் பின்னாடி நிப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது எனக்கு புரியல. ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்த மாட்டேன்றாரு. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நான் யாரோடய சேர மாட்டேன் அப்படின்னா எப்படி நேசக்கரங்கள் எப்படி கூடுவாங்கன்றீங்க? உங்களுக்கு தெரியாது. அவர் தெளிவா சொல்றாரு, ஏன் கூட சேர ஒரு முறை வந்துக்கோன்ற. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.